சங்கினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சகத்தோழன், நண்பன் அர்த்தம். இந்த களத்தில் வந்து நேர்மையாக இருக்கிறது அவ்வளோ கஷ்டம். திடீர்னு நடிகர் ரஜினிகாந்த் சந்திக்க என்ன காரணம்? நீங்கள்ட்ட ஓட்டு வாங்குறதுக்காக எம்புட்டு நடிக்க வேண்டியிருக்கு. ரஜினி ஃபேன்ஸ் ஓட் கன்ஃபார்ம்டா இல்லங்கறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கறேன்? வாய்ப்பே இல்லை. திடீர்னு இல்லை, ரொம்ப நாளாக சந்திக்கணும்னு இருந்தது. அப்போ எனக்கு வேலை, அவங்களுக்கு படப்பிடிப்பு இருந்தது. யோ நடிக்காத, நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. அவங்க கொஞ்சம் சந்திக்கலாமாங்கும் போது நான் பயணங்கள்ல இருந்தேன். நான் கூப்பிடவே இல்லையே. அன்பின் நிமித்தமாக ஒரு மரியாதையான சந்திப்பு தான். இதில் ஒன்றும் வேற ஒன்றும் உங்களுக்கு சிறப்பாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. மூஞ்சியும் மொகரையும் அது மூஞ்சி சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு நாம சிரிக்கிறதுக்கு இருக்க மாட்டோமான்னு யாருக்கும் தெரியாது. கடந்த காலங்களில் வந்து அவர் அரசியல் முன்னெடுப்பு வரும்போதெல்லாம் நீங்கள் நிறைய கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம் நம்ம சொன்னா கேட்கறது இல்ல. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. பொறுக்கி புறம்போக்கு வயிற்று சொல்றதானே திக்கிற. திடீர்னு வந்து சந்திப்பு நிகழும் போது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு அரசியல் ஒரு ஐயப்பாடு ஒன்று வர மாதிரி இருக்கு. பயமா இருக்கு, நெஞ்சு அடிக்குது. ஐயப்பாடு வருதா? அது வரணுங்கிறதுக்காக தான் சந்திச்சோம். கோவம் வரா மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது போ. இது ரொம்ப கொடூரமான ஒரு ஆட்டம். இது வந்து அவர் மனநிலைக்கு இது சரியா வராது. ஏன்னா ஆமா நீ பெரிய பொண்ணை கேட்டுக்கிட்டு நான் எல்லாம் செய்யறேன். இங்கே நிறைய ஏச்சு பேச்சுகள், அவதூறுகள், இதெல்லாம் தாங்கணும். ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொரணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. இந்த களத்துல வந்து நேர்மையா இருக்கிறது அவ்வளவு கஷ்டம். தெரிஞ்சுக்கிட்டியா? இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? நீ ஒரு டுபாக்கூரு. உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். திரையுலகம் குறித்து, அரசியல் குறித்து விவாதிச்சுக்கிட்டோம். அதனால கால்னா கூட பிரயோஜனம் இல்ல. கருத்து சார். நல்ல தலைமை அப்படிங்கிறது அது மக்கள் தான் முடிவு செய்யணும், எது சரியான தலைமைங்கிறது. You will never ever in your entire life rule over the people of Tamil Nadu. It cannot be done. ஐயோ, குடிதள்ளி கோல வச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகன்னு நமது மறையே சொல்லுது. சர்ன்ட்டு எரிச்சலா இருக்குல்ல. மூட்டு போ, வாய உடைச்சிருவேன். மக்கள் அரசியல் செய்யப்படலை. அதை தான் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள், உங்களுக்கு தெரியும், சிஸ்டம் ராங்னு ஆங்கிலத்தில் சொன்னாங்க. நான் அதை தமிழில் அமைப்பு தப்பாக இருக்கு மாற்றணும்னு சொன்னேன். இதில் என்ன பெருமை? சிஸ்டம் ராங்னு ஆங்கிலத்தில் சொன்னாங்க. நான் அதை தமிழில் அமைப்பு தப்பாக இருக்கு மாற்றணும்னு சொன்னேன். இந்த மாதிரி இருக்கிறதுலே மோசமான காப்பி யாராவது தெரியும் பார்த்துருக்கீங்களா? அதை தான் லெனின் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிறார். காந்தி வந்து அரசியலுங்கிற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறாரு. ரஜினிகாந்த் வந்து சங்கின்னு பொதுவாக எல்லாருமே சொல்றாங்க. அதே மாதிரி உங்களை வந்து பாஜக பி டீம் குறிப்பிட்டு சொன்னாங்க. நீங்க சொல்றதுல தப்பில்லைங்க, ஏன்னா அதான் உண்மை. ரெண்டு பேருமே இந்த சந்திப்பு வந்து ஒரு பயங்கர விமர்சனமா பார்க்கப்படுது. விமர்சனத்தை கடக்க இயலாத, விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? சங்கினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நானே சொல்றேன் கேட்டுக்க. சகத்தோழன், நண்பன் அர்த்தம். பின்னாடி மாடு மூத்திரம் பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த சொம்பெடு புடிச்சிட்டு வந்து தர்றேன். சங்கினா நண்பன்னா பொருள் இருக்கு, அப்படியே எடுத்துக்கலாம். உன்னெல்லாம் யாரா வாழ சொன்னா? போய் கடல்ல விழுந்த சாவு. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.